இதுவரைக்கும் குரூப் 2 ரிசல்ட் பார்க்கல அப்படின்னா, வாங்க எப்படி பார்க்கறதுன்னு சொல்லி தரேன். குரோம்ல போயிட்டு டிஎன்பிஎஸ்சின்னு டைப் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சின்னு வரும். அத கிளிக் பண்ணி உள்ள போங்க. உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் காட்டும். கிளிக் ஹியர் டூ வியூ தி ரிசல்ட்ன்னு இருக்கும். அத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு கேப்சா விண்டோ வரும். இந்த கேப்சாவ கரெக்ட்டா மேல இருக்கிறத பார்த்து டைப் பண்ணிட்டு சப்மிட் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு 2 ஆப்ஷன் காட்டும். மேல இருக்கிறது பார்த்தீங்கன்னா, குரூப் 2 ஓட ரிசல்ட்டோட பிடிஎஃப். கீழ இருக்கிறது பார்த்தீங்கன்னா, குரூப் 2 ஏ ஓட ரிசல்ட்டோட பிடிஎஃப். கிளிக் பண்ணாவே உங்களுக்கு அந்த பிடிஎஃப் டவுன்லோட் ஆகிடும். அந்த பிடிஎஃப்ல உங்களுடைய ரெஜிஸ்டர் நம்பர்ஸ் வந்து இருக்கான்னு பார்க்கணும். நல்லா ஞாபகம் வச்சுங்க. அப்ளிகேஷன் நம்பர்ல ரெஜிஸ்டர் நம்பர்னு சொல்லிட்டு குடுத்திருப்பாங்க. அந்த ரெஜிஸ்டர் நம்பர் இந்த பிடிஎஃப்ல இருந்தது அப்படின்னா, நீங்க மெயின்ஸ் எழுதுறதுக்கான எலிஜிபிள் கேண்டிடேட். மெயின்ஸ் எக்ஸாம் எப்பன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் எலிஜிபிலிட்டி பொறுத்தவரைக்கும் குரூப் 2க்கும் குரூப் 2ஏக்கும் சேம் டேட் தான் 2ஆம் தேதி. ஆனா ஜெண்டர் ஸ்டடீஸ் பார்த்தீங்கன்னா, குரூப் 2க்கு பார்த்தீங்கன்னா 23ஆம் தேதியும், குரூப் 2ஏக்கு 8ஆம் தேதி 2வது மாசமும் வைக்கிறாங்க. சோ எக்ஸாமுக்கு பிரிப்பேர் பண்றவங்க ஏதாச்சும் டவுட் இருந்து அப்படின்னா மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. என்னுடைய சப்போர்ட் எப்பவுமே உங்களுக்கு உண்டு. அண்ட் குரூப் 2 எக்ஸாம் பிரிலிம்ஸ் கிளியர் பண்ண எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.